நேத்து என்கிட்ட டிவோர்ஸ் நோட்டீஸ்ல கையெழுத்து வாங்கிட்டு இன்னைக்கு போய் நிச்சயதார்த்தம் பண்றாங்களா? நல்லா இருக்குங்கய்யா, ரொம்ப நல்லா இருக்கு. கருணா மேல தப்பு இல்லம்மா. அவனுக்கே இந்த விஷயம் இன்னைக்கு காலையில தான்மா தெரியும். ஐயா, நீங்க சும்மா சும்மா அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க. அவன் மேல தப்பு இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா இப்ப அவனுக்கு தெரிஞ்சுதானே இந்த நிச்சயதார்த்தம் நடக்குது. அவன் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? அவன் எனக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு சொல்லலாம்ல. அவன் அண்ணனுங்க என்ன சொன்னாலும் தலையாட்டிட்டு நிப்பானா? சொல்லுங்கயா. என்ன சொல்றதுன்னு தெரியாம தலையாட்டி இருப்பாமா. இந்நேரம் எனக்கு இந்த நிச்சயதார்த்தம் வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு வரலாம்ல. அப்படியெல்லாம் அவன் விட்டுட்டு வந்தா கிருபா அவனை கொன்னுருவாமா. ஐயா, எதையாவது சொல்லி என் வாயை அடைக்காதீங்க. அவங்க எதுக்கு கருணாவை கொல்லணும்? அதுக்கு எந்த அவசியமும் இல்லையே. இவ்ளோ நாளா அவ அவங்களுக்கு விசுவாசம் உள்ள ஒரு நல்ல அடியாளா இருந்தான். அவன் இல்லனா அந்த இடத்துக்கு வேற யாராவது வர போறாங்க. அதுக்கு எதுக்கு அவனை கொலை பண்ணணும்? சொல்லுங்கயா, ஏன் அப்படி சொன்னீங்க? கருணாவை ஏன் உங்க பசங்க கொலை பண்ணணும்? நீ நினைக்கிற மாதிரி கருணா வெறும் அடியால் மட்டும் இல்லம்மா. ஐயா, என் பசங்க மூத்தவன் கிருபா, இரண்டாவது திவாகர். இவங்க என் இரண்டாவது பொண்டாட்டியோட குழந்தைய கண்டுபிடிச்சு கொல்லணும்னு 2 பேரும் சுத்திக்கிட்டு இருக்கிறது உனக்கு தெரியும்ல. அந்த குழந்தை என் மகன், நம்ம கருணாமா. என்னோட பையன் தாம்மா நம்ம கர்ணா. ஐயா, என்னங்க சொல்றீங்க? கர்ணா உங்க பையனா? ஆமா ஆமா. ஐயா, எப்படிங்கய்யா கர்ணா இப்படி உங்க பையனா இருக்க முடியும்? அந்த கர்ணா என் 2வது தாரம் சீதாலட்சுமிக்கு எனக்கு பிறந்த பையம்மா. ஐயா, ஆனா நான் விசாரிச்ச போது கர்ணாவோட அம்மா சீதா லட்சுமி ஏதோ ஊர்ல இருந்ததால நான் கேள்விப்பட்டேன். ஆனா உங்களுக்கு எப்படி அவங்களுக்கு தெரியும்? ஆமாம்மா, அந்த நேரம் நாங்களும் ஊர்ல தான் இருந்தோம். ஆரம்பத்துல கொஞ்ச நாளைக்கு நான் சீதாலட்சுமிய கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயத்த என் பையன் கிருபா கிட்டையும் திவாகர் கிட்டையும் சொல்லாம ரகசியமா மறைச்சு வச்சிருந்தம்மா.